வளர்க்கும் போது அதுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அதுக்கு ஆண்டவருடைய அன்பை குறிச்சு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி வளர்ந்துருங்களா அந்த பிள்ளையாண்டம் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டாக நாங்கள் வளரணும். இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறவங்க எல்லாருமே கடவுளை நேசிக்கிறார், மனுஷன் நேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறிதான். கர்த்தருக்கு எத்தான் தசமபா கொடுக்குறாங்க, கர்த்தர் சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காருக்கு பிள்ளை, ஆனா அது கீழ்ப்படியாமல் பிள்ளையா நம்மளுக்கு அன்னை குழந்தைகள் மாறி காரணம் என்ன தெரியுங்களா? ஜபத்துல குறைவு. ஆண்டோட சமூகத்தில் குழந்தை வளர்க்கல. சாமுவேலை அவருடைய தாய் அண்ணால் எடுத்துட்டாங்க. எங்க விட்டு போனாங்க? ஏலியோடைய சமூகத்துல ஆண்டவருடைய ஆலயத்துல விட்டு போனாங்க. அது கர்த்தருடைய ஆலயத்திலே வளர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துல தேவ ஞானத்தால ஆராதனை செஞ்சு வளர்க்க குழந்தைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்ம வாசிக்கிறோம். அது வளரும் பொழுது எப்படி வளருதுன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், மனுஷனுக்கு பிரியமா இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய தயவு என்பது நம்ம ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு பிரியமா இருந்து வச்சுக்கிறாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? உதாசீனப்படுத்திடுவாங்க. நீங்க நிறைய குழந்தைங்க நம்ம பாக்குறதுங்களா, அது பேர் சொன்னவொடனே அது அடங்காதுன்னு இருக்காங்க, அந்த குழந்தை கீழ்ப்படியாதுன்றாங்க, அது சரியில்லைன்னு இருக்காங்க. அந்த குழந்தையோட கெட்ட பேர் யாருக்கு போய் சேருது? பெற்றோருக்கு போய் சேருது, பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் கற்றுக்கொடுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல வளர்க்குற ஒரு அனுபவத்தை கொண்டுவோம். ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே நம்ம குழந்தைகளை வளர்ப்போம். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதே 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அப்படி 4:19 வாசிங்க. 3:19 சாரி, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மறுபடியும் புரிஞ்சு கொடுங்க. இரண்டாவதாக அதே சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதிச்சு வளர்கிற ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. குழந்தை வளரும் போது யார் அவன் கூட இருந்தாரா? இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் தான் அநேக நேரம் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சொந்தக்காரர்கிட்ட அனுப்புறோம், நம்மளை அறியாதவர்கிட்ட அனுப்புறோம். சமீபத்தில் பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு. கரூர் என்ற ஊர்ல ஒரு 2.5 வயசு குழந்தை என்ன பண்றாங்க, அந்த குழந்தையோடைய சொந்த அத்தை தூக்கிட்டு என்ன பண்றாங்க, நடிகர் விஜயை பார்க்கறதுக்காக தூக்கி போயிடலாம். என்ன நடந்துச்சு? 2.5 வயசு குழந்தை மிதிப்பட்டு மூச்சு திணறி சென்று போயிருக்குது. பிரியமான சகோதரி, அப்போ நம்ம குழந்தையோட தேவ பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆயுதங்கள் அதிகம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எரிச்சல்கள் அதிகம், சாத்தான் கொண்டு வருகிற கண்ணிகள் அதிகமா இருக்குது. அப்ப நம்ம பிள்ளைகள் ஒரு பாதுகாப்போடு இருக்கணும்னா யாரு கூட இருக்கணும்? ஆண்டவர் கூட இருக்கணும். அப்போ நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை வளர்க்கணும். அவன்